Hello everyone, welcome back to Anbre Interiors. இன்னைக்கான வீடியோல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பத்தி பார்க்க போறோம். That is Bosch Laser Measure GLM 40 series. ஒரு குயிக்கான மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இந்த வீடியோல இந்த லேசர் மெஷர் எப்படி யூஸ் பண்றது and இதுல இருக்க பட்டன்ஸ் and features எப்படி யூஸ் பண்றது and உங்க மெஷர்மென்ட் டாஸ்க் ஈஸி பண்றதுக்கு டிப்ஸ் and tricks and of course ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். So let's get into the video. GLM 40 ஒரு காம்பாக்ட், லைட் வெயிட், போர்ட்டபிள் and சூப்பர் ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்கிற டிவைஸ். இந்த லேசர் மெஷர் 4.1 inch ஹைட்டும் 1 inch வைடும் இருக்கும். ரெண்டு AAA பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நீங்க எப்பவுமே பேக்கப் பேட்டரிஸ் வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த லேசர் மெஷர்ல கொடுத்திருக்க எவ்ரி பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லேசர் மெஷர் ஆன் பண்றதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. சோ நீங்க இந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணாலும் லேசர் மெஷர் ஆன் ஆகும். இந்த சி அப்படின்னு இருக்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் லேசர் மெஷர் ஆன் ஆகும். சோ ஆன் பண்றதுக்கு ரெண்டு பட்டன்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரையாங்கிள் ரெட் கலர் பட்டன் லேசர் டார்கெட் பண்றதுக்கு அண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் மெஷர்மெண்ட் சப்ட்ராக்ட் பண்றதுக்கும் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணி மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தென் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பட்டன் கிளிக் பண்றது மூலமா. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சி பட்டன் இது டிவைஸை டர்ன் ஆன் பண்றதுக்கும் டிவைஸ் டர்ன் ஆஃப் பண்றதுக்கும் யூனிட் சேஞ்ச் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஃபீட்ல இருக்கிற இந்த யூனிட் நமக்கு மாத்தணும் அப்படின்னா லாங் பிரஸ் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபீட் மீட்டர் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன யூனிட் உங்களுக்கு தேவையோ அதுல இருந்து கையெடுத்தீங்க அப்படின்னா அதுல செட் ஆயிரும். ஸோ ஃபீட் அப்படின்னு சொல்லி நமக்கு செட் பண்ணிடும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பட்டன்ஸ். லேசர் மெஷர்ல கொடுத்திருக்கிற எவ்ரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மோட் ஆர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் லென்த் மெஷர்மெண்ட். ஸோ இந்த லென்த் மெஷர்மெண்ட் மூலமா நம்ம சிங்கிள் மெஷர்ஸ் எடுக்கலாம். இந்த ஸ்டார்ட்ல இருந்து இந்த எண்ட் இருக்கக்கூடிய லென்த் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணும்போது ஸ்க்ரீன்ல ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி காட்டும். லேசர் மெஷரை இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணும்போது 0 அப்படின்னு இருக்குது. பிளேஸ் பண்ணிட்டு ரெட் கலர் மெஷர் பட்டனை ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேசர் அந்த இடத்துல பாயிண்ட் ஆகும். பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மெஷர் கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த 3.085 அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எடுத்ததுக்கான மெஷர்மெண்ட். ஒருவேளை நீங்க தப்பா மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்க, லைக் தப்பான இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சி அப்படின்னு இருக்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அன்டூ ஆயிரும். அகைன் நம்ம தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேசர் மெஷர்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் கண்டினியூஸ் மெஷர்மெண்ட். இந்த கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் மூலமா கண்டினியூஸான மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மோட்ல இருந்து செகண்ட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் மோட் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செகண்ட் மோட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆரோ மார்க் காட்டும். ஸோ அதான் செகண்ட் மோடுக்கான இண்டிகேஷன். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கான அளவு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. லேசர் மெஷரை பிளேஸ் பண்ணிட்டு அகைன் ரெட் மெஷர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல லேசர் பாயிண்ட் ஆகும். பாயிண்ட் ஆனதுக்கு போதே நமக்கு இங்க ஸ்கிரீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 1.355 அப்படிங்கிற மெஷர்மெண்ட் நம்ம காட்டிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கான மெஷர்மெண்ட் இங்க ஷோ ஆகும். பட் இப்போ நம்ம லேசர் எனேபிள் பண்ணும்போதே லைவா நமக்கான மெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நம்ம இப்போ கண்டினியூஸா அதை மூவ் பண்ணும்போது அதுல இருக்க மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ லைவ் டைம்ல நம்ம அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த பிளேட்டை நான் டார்கெட் பிளேட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எப்படி யூஸ் பண்றது, இந்த டார்கெட் பிளேட்டை எப்படிலாம் எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படின்னு வீடியோல சொல்றேன். இந்த கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல டார்கெட் பிளேட் வச்சுட்டு அந்த லேசரை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணாலும் சரி, லேசர் மெஷரை ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணாலும் சரி, இங்க ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கக்கூடிய மெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். இது லைவ் டைம்ல சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி தேவையான இடங்கள்ல இந்த மோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா ரெட் மெஷர் பட்டன் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டையும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேசர் மெஷர்ல கண்டினியூஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் ஏரியா மெஷர்மெண்ட். ஏரியா மெஷர்மெண்ட் நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் சிம்பிள் உங்களுக்கு காட்டும். இந்த ஏரியா மெஷர்மெண்ட்ல வித் அண்ட் லென்த் மெஷர் பண்றது மூலமா ஒரு சர்ஃபேஸோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். லைக் இப்போ இந்த ஸ்பேஸ் சேவிங் ஸ்டடி டேபிளோட இந்த சர்ஃபேஸ் மேல ஒரு கார்பெட்டோ ஆர் சம்திங் ஏதோ நான் பண்ண போறேன் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட அளவு எனக்கு தேவைப்படும். இந்த லேசர் மெஷர்ல காட்டிட்டு இருக்க மாதிரி வித் அண்ட் லென்த் நம்ம மெஷர் பண்றது மூலமா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வித் நான் மெஷர் பண்றதுக்கு லேசர் மெஷரை இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா லேசர் இந்த இடத்துல எனேபிள் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இந்த டேபிள் இந்த இடத்தோட முடியுது. ஸோ இப்போ இந்த மெஷர் தான் எடுக்க போகிறோம். பட் இந்த இடத்துல டார்கெட் ஆகிறதுக்கு எந்த ஆப்ஜெக்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டார்கெட் பிளேட் யூஸ் பண்ணணும். டார்கெட் பிளேட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு நம்ம அதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ டார்கெட் பிளேட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அகைன் மெஷர் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு இதுக்கான வித் நமக்கு கிடைச்சிரும். 4.215 அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்த டேபிளோட வித். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேசர் மெஷர்ல காட்டிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கான லென்த் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். டார்கெட் பிளேட் இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணிட்டு
லேசர் எனபிள் பண்ணுறேன், கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளோட ஏரியாக்கான ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். 9.668 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த டேபிளோட ஏரியா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா லைக் ஒரு வால் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பெயிண்ட் நம்ம வாங்குறது தேவைப்படும், அண்ட் ஒரு ஃப்ளோரில் கார்பெட் விரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த கார்பெட் எவ்வளோ அளவுக்கு நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வால்யூம் மெஷர்மெண்ட் ஃபங்க்ஷன். இந்த மெஷர்மெண்ட்ல ஒரு யூனிட்டோட லென்த், ஹைட் அண்ட் டெப்த் கால்குலேட் பண்றது மூலியமா அதோட வால்யூம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டீரியர் டிசைன்ல ஏசிக்கு ரூம் வால்யூம் மெஷர் பண்ணி வென்டிலேஷன் சிஸ்டம் செட் பண்றதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிமெண்ட், சாண்ட், கிராவல் மெட்டீரியல்ஸ் எஸ்டிமேட் பண்றதுக்கு, ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங்ல இன்வென்டரி ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, ஷிப்பிங்ல கார்கோ ட்ரக் லோடிங் கெபாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கு, ரியல் எஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் கியூபிக் ஸ்பேஸ் மெஷர் பண்றதுக்குன்னு இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த வால்யூம் மோட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வால் பாக்ஸ்க்குள்ள ஆக்குபை பண்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா, லைக் ஒரு ஸ்டோன் வச்சோ ஆர் சம்திங் ஏதோ ஒரு பொருள் வச்சு நான் கவர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நினைக்கிறேன் அப்படின்னா இதோட லென்த், ஹைட் அண்ட் டெப்த் கால்குலேட் பண்றது மூலமா இதோட வால்யூம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மோட் எனபிள் பண்ணிக்கிறேன். அந்த மோட் எனபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கியூபிக் சிம்பிள் நம்ம காட்டும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காட்டிட்டு இருக்கிற மாதிரி வித் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ரெட் கலர் மெஷர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேசர் பாயிண்ட் ஆகுது. லேசர் பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒயிட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஹைட், அதுவும் அந்த லேசர் மெஷர்லேயே காட்டிட்டு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் கரெக்டான மெஷர் நம்ம எடுத்துடலாம். ஹைட்டுக்கு இந்த இடத்துல லேசர் மெஷர் பிளேஸ் பண்ணிட்டு லேசர் எனபிள் பண்ணிட்டு அகைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஹைட்டும் கிடைச்சிரும். இப்போ நம்ம டெப்த் எடுக்கணும். ஸோ அதுவும் இந்த லேசர் மெஷர்ல காட்டிட்டு இருக்குது. ஸோ டெப்த் எடுக்கிறதுக்கு லேசர் மெஷரை இந்த மாதிரி பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஒன் டைம் கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு தேவையான இந்த வால் பாக்ஸோட வால்யூம் கிடைச்சிரும். இந்த 1.591 கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தான் இந்த வால் பாக்ஸோட வால்யூம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஒருவேளை இப்படி வால்யூம் மெஷர் எடுக்கும்போது ஃபைனலா கடைசியா எடுத்ததை மட்டும் நான் தப்பா மெஷர் பண்ணிட்டேன், தப்பான இடத்துல வச்சு மெஷர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சி கிளியர் ஆர் பேக் ஆர் ட்ராஷ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்க அன்டூ பண்ணிக்கலாம். ஒருவேளை மூணுமே தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 டைம் கிளிக் பண்ணி அன்டூ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் மட்டும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் டைம் கிளிக் பண்ணிட்டு அதை மட்டும் ஃபைனலா எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பிதாகரஸ் மெஷர்மெண்ட். ஸோ பிதாகரஸ் தேட்டத்தில் வர்ற மாதிரியே லைக் ஒரு ட்ரையாங்கிளோட 2 மெஷர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்தால் அதோட 3வது மெஷர்மெண்ட் அதாவது ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரெக்டாங்கிளை நான் ஒரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த மாதிரினா இது வித் A அண்ட் இது B. ஸோ இதை வச்சு நம்ம இதுக்கான ஹைட், இந்த ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எனபிள் பண்ணீங்கன்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். ஸோ இந்த லேசர் மெஷரில் காட்டிட்டு இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வித் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வித் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணிட்டு லேசர் அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறேன். தென் அகைன் லேசர் பட்டன் கிளிக் பண்ணி இந்த வித்கான மெஷர்மெண்ட் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் 3.08 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அந்த லேசர் மெஷர்ல காட்டிட்டு இருக்க மாதிரி ஹைபோடெனஸ் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது ட்ரையாங்கிளே இருக்கிற லென்த்தான சைட். ஸோ இப்போ இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு நான் லேசர் பாயிண்ட் பண்றேன். பாயிண்ட் பண்ணிட்டு இதுக்கான மெஷர்மெண்ட்டையும் நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட்டும் எடுத்தது மூலியமா நமக்கு இதுக்கான ஹைட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கான ஹைட் நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.2 ஃபீட் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மோட் எனபிள் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். லேசர் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான ஹைட் 4.275 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் தான். 2 மெஷர்மெண்ட் நமக்கு தெரிஞ்ச இடத்துல 3வது ஒரு மெஷர்மெண்ட் ஹைட் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இது நார்மல் லென்த் மெஷர்மெண்ட்லேயே வரக்கூடியது தான். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மெஷர்மெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மோட் யூஸ் ஆகும், இந்த பட்டன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இந்த மொத்த வாலோட மெஷர்மெண்ட்ல இந்த கர்டன்ஸ் யூஸ் பண்ற மெஷர்மெண்ட் மட்டும் வேணாம் அப்படின்னு நினைச்சோம், அதை மட்டும் இந்த ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால மைனஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். சோ அதை எனேபிள் பண்ணிட்டு தான் இல்ல சப்ட்ராக்ட் அண்ட் ஆட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். வால் எண்ட்ல லேசர் பாயிண்ட் பண்ணி மெஷர் பண்றேன். ஸோ இந்த மொத்த வாலோட ஃபீட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் வருது. ஸோ இந்த மொத்த வாலோட மெஷர்மெண்ட்ல அந்த ரோலர் பிளைண்ட்ஸ் இருக்கிற மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் கொடுத்துக்கலாம். மைனஸ் கொடுத்தோம்னா அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கான இண்டிகேஷன் காட்டிடும். மைனஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுக்கான அளவு நான் எடுக்கிறேன். ஸோ இதுல எந்த டார்கெட் பாயிண்ட் இல்லை. ஸோ இந்த டார்கெட் பிளேட்டை அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேசர் எனேபிள் பண்ணிட்டு டார்கெட் பிளேட்டை இந்த இடத்துல எண்டில் வைக்கிறேன். மெஷர் பட்டன் கிளிக் பண்ணி இதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் மொத்த வாலுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். தென் ரோலர் பிளைண்டுக்கான மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டோம். ஸோ இந்த 13.095 அப்படிங்கிறது மொத்த வாலோட லென்த் அண்ட் 2.860 அப்படிங்கிறது இந்த ரோலர் பிளைண்டோட லென்த். ஸோ இப்போ மைனஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பட் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் அதுக்கான ரிசல்ட் இல்லாம தான் இருக்கும். அகைன் நம்ம எப்போ மைனஸ் கொடுக்குறோமோ அப்போதான் நமக்கு அந்த மொத்த வால்ல
ரோலர் பிளைண்ட் இல்லாம இருக்கிற அந்த 10.235 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி மைனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் நம்ம பார்த்துட்டோம். ப்ளஸ் மோட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மெஷர்மெண்ட், இதுக்கான மெஷர்மெண்ட், இதுக்கான மெஷர்மெண்ட், இதுக்கான மெஷர்மெண்ட் அண்ட் இதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம தனித்தனியா எடுத்து ப்ளஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சிங்கிள் மெஷர்மெண்ட் மோட் வச்சே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல லேசர் எனேபிள் பண்ணிட்டு ஒரு டார்கெட் பாயிண்ட் வச்சு இதை கொடுத்துறேன். இதோட மெஷர்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி பிளஸ் பண்ணிக்கிறோம், ஆட் கொடுத்துக்கிறேன், பிளஸ் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட் நமக்கு ஆட் ஆகியே வந்துடும். தென் அகைன் நமக்கு இதுக்கான மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அகைன் பிளஸ் கொடுத்துக்கலாம். பிளஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து லேசர் எனேபிள் பண்றேன். அந்த இடத்துக்கு இதுக்கானதை எடுத்துக்கிறேன். இதுக்கானதும் பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஆனதுக்கு அப்புறம் அகைன் பிளஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கான இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இதுக்கான நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ அகைன் லேசர் எனேபிள் பண்ணிட்டு இதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இதுக்கும் பிளஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கானது பிளஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தென் இப்போ இங்க இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கேயும் ஒரு பிளஸ் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட் பிளேட்ல லேசர் பாயிண்ட் பண்ணிட்டு அகைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததற்கான மெஷர்மெண்ட் மேலே காட்டும். தென் லாஸ்டா எடுத்ததுக்கான மெஷர்மெண்ட் கீழே காட்டும். ஃபைனலா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மொத்தம் எடுத்ததுக்கான மெஷர்மெண்ட் இன்ஸ்டன்டா குயிக்கா நமக்கு ஆன்சரா கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேசர் மெஷர்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மெமரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெமரி ஃபங்க்ஷன் மூலமா நம்மளால 10 மெஷர்மெண்ட்டை அட் டைம்ல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். மேலே லேசர் பாயிண்ட் ஆகுது, பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான இது கிடைச்சிருச்சு. தென் அகைன் கிளிக் பண்ணனா அடுத்த மெஷர்மெண்ட் அண்ட் அகைன் அடுத்த மெஷர்மெண்ட் அண்ட் அகைன் அடுத்த மெஷர்மெண்ட்னு சொல்லி 10 மெஷர்மெண்ட்டை நம்மளால சிங்கிள் டைம்ல எடுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணி பார்க்க முடியும். Okay guys, that's it. This is all about this Bosch ப்ரொஃபஷனல் GLM 40. ஹோப்ஃபுல்லி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தெரிஞ்சுக்க do subscribe Anbre Interiors. Bye.